Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 641 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம செஞ்சு எந்த அளவுக்கு அவன் லேடிஸை நம்புவான்னு சொன்னால அதை கேட்டுட்டு சுத்தி இருக்க மத்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவானுங்க. அது மட்டும் இல்லாம பயத்துல அவன் வளர்றான், உன்னைய ஏமாத்த ட்ரை பண்றான் சிஸ்டர், நீ அவனை நம்பி எல்லாம் ஏமாந்துடாதங்கிற மாதிரி வயலட் கிட்ட சொல்லுவானுங்க. ஆனா அவளுக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு போல. பார்த்துட்டு அப்படியே பீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். அவன் அப்படியே பேன்னு கிடப்பான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு இவனால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னா எதுக்கு இவனை உயிரோட வச்சுக்கிட்டு பேசாம போட்டு தெளியலாம் பானுங்க. உடனே அவ பொசுக்கு எந்திரிச்சிருவாளா, அப்பவே முடிவு பண்ணிட்டானுங்க வயலட் கொள்றதுக்கு தயாராயிட்டான்னு. அப்புறம் என்ன கவலை, நமக்கு தான் பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, போட்டு தள்ள வேண்டியதான்னு சொல்லிட்டு கையில ஆளுக்கு ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சயோட பெரி பவுண்டி 77 மில்லியன். அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹேட்டை சேர்ந்தவன், இவனை இங்கே வெட்டி தள்ளனா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறி கொண்டு பாஞ்சு ஓடி வருவானுங்க. அந்த டைம் வயலட் திரும்பி அவளோட கண்ணீரை வர வைப்பா. எல்லாம் ஷாக் ஆயிருவானுங்க. சிஸ்டர் வாட் ஆர் யூ டூயிங், நம்ம எல்லாம் ஒரே டீம் பானுங்க. அவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி கண்ணீரை வேலை மாத்தி அடிச்சு விடுவா. அது என்னடான்னா ஏதோ பெரிய பாம் மாதிரி பாஞ்சு வரும். சிக்கனா செத்துருவான்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவானுங்க. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி மாதிரி போய்கிட்டே இருக்கும். கரெக்டா கட் பண்ணி விடுவா. அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஒரு திமிங்கல மாதிரி பாஞ்சு போய் அவனுக்கு மேல பர்த்னு விழும். அவ்வளவுதான் அவனுக்கு காலி. சஞ்சிக்கு ஒன்னும் புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா இதுதான் ஐவேலாமா. அங்க இருக்க அவனுக்கு ஆளுங்க எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணி பொழந்து கட்டிட்டு இருக்கா. எல்லாம் கதர்வானுங்க, ஐயோ மாட்டின்றமேன்னு. அப்படி எல்லாத்தையுமே ஒரு வழியா சூப்பரா பொழந்து கட்டிட்டா. அதுக்கப்புறம் சோகமா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு சஞ்சி கையில காலில் மாட்டி இருக்க கைவிலங்க எல்லாத்தையுமே கழட்டி விட ஆரம்பிச்சிருவா. சஞ்சி உடனே நீ என்ன டோஃப்ளமிங்கோக்கு கீழே விருப்பம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்பான். அவ எதுவும் பேச மாட்டா. பாட்டுக்கு விலங்க கழட்டி விட்டுட்டு இங்க இருந்து ஓடு பிளாக் ஃபுட்டும்பா. அவனுக்கு கவலை, அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், என்னைய மறந்துரு, என் பஞ்சாயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா முடியாது, அவனை காப்பாத்தியே தீர்வேன்பா. அதுக்கப்புறம் தான் அவன் மேட்டரைய சொல்லுவா. இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியுமாமா. சொல்லப்போனா இவன் அவனோட எனிமி, பட் இருந்தாலுமே அவன் மேல அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தால அதுலதான் வயலட் விழுந்துட்டான். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. நீ சொன்னதே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்குது, இங்க இருந்து கிளம்பும்பா. அவ சொன்னா மட்டும் இவன் அவளை பஞ்சாயத்துல விட்டுட்டு போயிருவானா? உனக்கு டோஃப்ளமிங்கோக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்கல தானே, சொல்லு உண்மையை சொல்லு. என்ன இப்ப நீ ஆளுக கூட சண்டை போட்டுருக்கேன், கண்டிப்பா அதனால அவன் உன்னை சும்மா விடவே மாட்டான். பேசாம எங்க ஷிப்ல இந்த ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிரு, நான் உன்னை பத்திரமா இங்க இருந்து கூப்பிட்டு போறேன், அப்பதான் உனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லாம இருக்கும்பா. அவ அழுதுகிட்டே உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்குதுன்னு, என் கண்ணை நல்லா பாரு, நீங்க இங்க சீசரை கூப்பிட்டுட்டு வந்த செகண்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு, இது எல்லாமே உங்களுக்காக வச்ச டிராப்பு, என் தலைக்குள்ள எல்லா உண்மையா இருக்குது, நல்லா தெளிவா பாரும்பா. என்னால எப்படிமா பார்க்க முடியும்னு கேட்டா நான் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளோட மைண்டுக்குள்ள ட்ரெஸ்ரோஸால காலையில இருந்து என்னென்னலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு ஒண்ணு விடாம அந்த டோஃப்ளமிங்கோட பிளான் எல்லாத்தையுமே காட்டிடுவான். இப்ப சஞ்சய்க்கு CP9 வந்தது, டோஃப்ளமிங்கோ இவங்க எல்லாத்தையுமே ட்ராப் பண்றதுக்காக போட்ட பிளான், அது இதுன்னு சொல்லி எல்லாமே ஒண்ணு விடாம இப்ப சஞ்சய்க்கு ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஷாக்கு தாங்க முடியல. அடங்க ஒக்க மக்கா இந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கானு. அப்படியே கட் பண்ணி கொரிடா கொலிசியம காட்டுறாங்க. அங்க சத்தம் சும்மா காதை கிழிக்குது. ஏன்னா அடுத்து சி ரவுண்ட் தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஏ பிளாக்ல ஜெயிச்சது பர்ஜஸ், பி பிளாக்ல ஜெயிச்சது பார்டலோமியோ. இப்போ சி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே என்ட்ரன்ஸ்ல வந்து ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இதுல யாரு வின் பண்ணுவான்னு எல்லாத்துக்குமே ஒரே ஆர்வம். அது மட்டும் இல்லாம சண்டை போட வேண்டியவங்க எல்லாம் சண்டை போறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லூஃபி எல்லாம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான், சட்டை போட்டுன்னு போய் மேட்ச முடியணும்னு. அந்த டைம் பின்னாடி ஏதோ உருமுறை சவுண்ட், என்னடா அப்படியே அண்ணாந்து பார்த்தா அந்த பயங்கரமான புல்லு, ஏப்பா நீயுமா சண்டைக்கு வரான்னு கேட்டா ஆமா ஆமான்னு அதோட பாசையில கத்தும். பரவாயில்ல நல்ல வெறியோட தான் இருக்க, உன்னை பார்த்தா ஃபன்னியா இருக்குதும்பா. அப்புறம் என்ன ஒவ்வொருத்தரா ஸ்டேஜுக்கு பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் இந்த ஜிஞ்சாவோ தான் இஞ்சி தீன குரங்க மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு வருவான். அவனுக்கு எப்படியாச்சும் லூஃபியை பொழந்து கட்டியே ஆகணும். அதுலயும் சில பேர்லாம் இவனை பார்த்துட்டு டேய் கேல்ட்டு பயலெல்லாம் எவன்டா உள்ள விட்டவன், பிபி பிரஷர் டேப்லெட்டை தின்னுட்டு வீட்டுல பேசாம இருக்கிறத விட்டுட்டு எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலாமா. அவன் ஆளுங்க 2 பேரும் வந்துட்டு வண்டியா திட்டுவானுங்க. வயசானாலும் அந்த ஜிஞ்சாவோக்கு ஈக்குவலா யாராலையும் சண்டை போட முடியாதுங்கிற மேட்ரு சண்டைக்கு வந்த அந்த கெல்லி ஃபங்குக்கு தெரியல. உள்ள சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரு கெல்ட்டு பையன் யாரு வீக்கான பையன்னு. ரிங்குக்குள்ள வாடா என்னால என்ன முடியும்னு உனக்கு காட்டுறேன் பாரு. இப்படியே 2 குரூப்புக்கும் ஒரு போட்டி. அப்பதான் ஸ்டேஜுக்கு போற அந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணி விடுவானுங்க. அப்படியே சக்கு 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 சக்குன்னு எல்லா கண்டஸ்டன்ஸையும் காட்டுவாங்க. அப்படி ஒரு வெறி. சுத்தி இருக்க மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, எப்படா சண்டை ஆரம்பிக்கும்னு சொல்லி ஆறாவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் போயிருச்சு, ஆனாலுமே அவங்க எனர்ஜி கொஞ்சம் கூட குறையல. எவனாச்சும் முட்டிட்டு சாகணும், அதை சந்தோஷமா பார்க்கணும். என்ன ஒரு நல்ல மனசு. இங்க இவனுங்க எல்லாம் அப்படியே பல்ல கடிச்ச மெனிக்கு வெறி கொண்டு உள்ள வந்துட்டு இருப்பானுங்க. கடைசியா தான் நம்ம லூஃபி வருவான். ஏன்னா ஃப்ரண்ட்ல போனா மறுபடியும் தேடி வந்து பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. அப்படி நம்மால என்ட்ரி ஆகும்போது அங்க அந்த ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான், பாட்காஸ்ட் ஏஸோட ஃப்ளேம் ஃப்ரூட் யாரு ஜெயிக்க போறா, அது யாருக்கு கிடைக்க போகுது, அந்த லக்கி வின்னர் யாரா இருப்பா, அப்படி எப்படின்னு பயங்கரமா ஹைப் ஏத்தி விட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அப்படியே ஒரு பொம்மையை காப்பாங்க. அந்த பொம்மை நான்
உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். யாரு என்ன திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த ரெபேக்கா கிளாடியேட்டர் இருக்கால அவளோட கனவுல வந்து இருக்கும். ரொம்ப நேரம் சும்மாவே உட்கார்ந்த உடனே தூங்கிட்டா போல. அப்ப ஜன்னல் கிட்ட வந்து நின்னு பாப்பா. கனவுல அந்த பொம்மை வரும்போது ஒரு சின்ன ரோஜா இலை கீழே வந்திருக்கும். அந்த இலை அதே மாதிரி ஜன்னல் அங்க கீழே கிடக்கும். என்ன நிஜமா வந்துருச்சான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பா. கீழே ஒரு சின்ன பொண்ணு அவளோட பொம்மை கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்க்கும்போது இவ சின்ன வயசுல பொம்மை கூட விளையாண்டது ஞாபகத்துக்கு வரும். அப்ப யாரோ அங்க பேசிட்டு போற சவுண்ட் கேட்கும். அதாவது ஃப்ளவர் ஃபீல்டு எப்படி இருக்கும், அது என்ன இடம், அங்க கண்டிப்பா போகணுமா அப்படி இப்படின்னு. ஆனா அது வேற யாரும் இல்ல, நம்ம பிராங்கி தான். அந்த டாய் சோல்ஜர் கிட்ட பேசிக்கிட்டே போவான். அதை பார்த்தவ நம்ம சோல்ஜரா டாய் சோல்ஜர் அப்படின்னு கத்துவா. அவளை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவான். அவளுமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. உடனே இவன் என்ன சொல்லுவான், நான் லிஸ்ட்ல உன்னோட பேரை பார்த்தேன், நினைச்ச மாதிரியே நீ காம்படிஷன்ல என்டர் ஆயிட்ட. நான் உன்னை போகாதேன்னு சொன்னேன், ஆனா நீ கேட்கவே இல்லைன்னு சொன்னா நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்பா. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி தேம்பி அழுவாளா. அவன் இருந்துட்டு அட்வைஸ் பண்ணுவான், ஒரு வாரியர் என்னைக்குமே அவ்வளவு ஈஸியா அழக்கூடாது. அப்படி அழுதா அவளால ஈஸியா காம்படிஷன்ல வின் பண்ண முடியாதும்பா. இப்படி பேசினா அவன் என்ன பண்ணுவா, அட சண்டாளான்னு பேந்த முழிப்பா. அதுக்கப்புறம் நம்ம பிராங்கி கிட்ட டேய் என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்க, போடா, அவ அப்படிதான் அழுதுகிட்டு இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவானா. சரி ரைட்டுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இங்க ரெபேக்கா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்டா அவளை அழ வச்சுக்கிட்டு போறமே, இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டா நம்ம அங்க இருந்தா இன்னும் அழுதுகிட்டே தான் இருப்பா, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லுவான். அவன் என்னடான்னா கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடியாவா. அந்த டாய் சோல்ஜர் ஒரு பொம்மையாவே இருந்தாலுமே அவன் சில விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அதனால இதை விட்டா வேற வழி இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இங்க ரெபேக்கா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆவா. ஏன்னா இவ டி பிளாக். அப்படி அங்க கட் பண்ணி அந்த கிரீன் பீட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம ரோபின் சின்ன சைஸ்ல உன்னை புடிச்சான்ல, உசோப் எல்லாம் பார்த்துட்டு என்னமா புடிச்சிட்டியா, நான் இனி வெளியில வரலாமா, இவ்வளவு ஓப்பனா வந்து நின்றுட்டு இருக்கவே, இதெல்லாம் சேஃபான்னு 1008 கேள்வியை கேட்டுட்டு தான் வெளியவே வருவான். அவளால நம்பவே முடியல, இவங்கெல்லாம் நேவி சோல்ஜர்ஸை ஓட விட்டு விரட்டினாங்கன்னு. அந்த டைமுங்கும் போது இவ புடிச்சு வச்சிருக்கால அவளோட ஆளுங்கெல்லாம் ரோபினுக்கு தெரியாம அப்படியே ரவுண்ட் கட்டிடுவாங்க. இப்ப ஏதாச்சும் பண்ணி அவங்க ஆளுகளை காப்பாத்தி ஆகணும்ல. உசோப்பா அடிச்சு பேசுவான், இந்த உலகத்துல சின்ன மனுஷங்க எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு. ஆனா காட்டினதுக்கு அப்புறம் அவன் மூஞ்ச பார்க்கணுமே, பிஞ்ச செருப்பு மாதிரி ஆயிரும். அப்புறம் சுத்தி சரசர கரகரன்னு சத்தம் கேட்ட உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த மனுஷனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா எல்லாருமே குசுன்னு மொத்தமா பேசினதை ரோபின் கேட்டிருக்கான். அந்த டைமுங்கும் போது அனஸ்தீசியா ஃபிளார்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புகையை நம்மளுக்கு மூஞ்சில அடிச்சு விடுவாங்க. அந்த ஃபிளாரோட ஸ்மெல்ல மோந்த உடனே அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவாங்க. ரோபினால எல்லாம் அசைய கூட முடியல. அப்ப பொறுமையா முடியாம அப்படியே மயக்கத்துல கண்ணு மூடுவா. அவங்க ஆளுகெல்லாம் வந்து பார்த்துட்டு இவங்களை நம்ம என்ன பண்றது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களே, பேசாம போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஐயோ நம்மள காலி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரோபினுக்கு தெரியுது. ஆனா அவளால தப்பிச்சு ஓட முடியல, கண்ணை திறந்து பார்க்க கூட முடியல. அப்படியே மயங்கிடுவா. அப்ப ஆப்போசிட்ல காட்டுறாங்க கர்ண கொடூரமா நின்னுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!